இந்த வீடியோவை நான் போடுறதுக்கு காரணமே 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு நியூஸு. பெத்த அப்பனே எனக்கு பெண் குழந்தைன்னா பிடிக்காது, பிறந்திருந்து 2ஆவதும் பொண்ணாக பிறந்துச்சு அப்படின்னு 2 பொண் குழந்தைங்களையும் கூட்டின்னு போய் கிணத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்கான். குழந்தை வரம் கேட்டு எத்தனையோ தம்பதிக ஹாஸ்பிட்டலுக்கும் கோயிலுக்கும் தவம் கிடக்குறாங்க. இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்க தான் செய்யுது, ஆண் வாரிசு வேணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் புரிகிற மாரி ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. அந்த ஊரில் வயசான ஒருத்தர் இறந்து போயிட்டாராம். அவருக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. அங்கே இறுதிச் சடங்கு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து ஒருத்தர் வந்தாங்களாம். ஐயா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாராம். அங்கே இருந்து அவங்க 3 பிள்ளைங்களும் வந்தாங்களாம். எதுக்கு ஐயா, எங்கள் அப்பாவோட இறுதிச் சடங்கு நடந்துட்டு இருக்கு, இந்த சமயத்தில் வந்து நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு அந்த நபர் சொன்னாராம், உங்கள் அப்பா 15 லட்ச ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, அதை கொடுத்துட்டு தாராளமாக உங்கள் இறுதி சடங்கை நடத்திக்கிங்க அப்படின்னு சொன்னாராம். பசங்க சொன்னாங்களாம், ஐயா, உங்ககிட்ட வாங்கின கடனை பற்றி எங்கள் அப்பா எங்ககிட்ட எதுவும் சொல்லியிருந்தது இல்லை, அதனால் அந்த கடனுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு எல்லாரும் ஓரமாக போய் ஒதுங்கி நின்றுட்டாங்களாம். அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து அந்த நபர், ஐயா, இங்கே இருக்க யாராச்சும் இந்த கடனுக்கு பொறுப்பு எடுத்துக்குங்க, அவரோட இறுதி சடங்கை நல்ல மாதிரியே நடத்தி முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து அந்த நபர் கேட்டாராம். அந்த சாவுக்கு வந்த அத்தனை பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர், அவங்க பெத்த பிள்ளைங்களே இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்காதப்போ நாங்கள் எப்படி இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து ஒவ்வொருத்தராக நகர ஆரம்பித்தாங்களாம். தன்னோட அப்பா இறந்த துக்கத்தில் அழுது அழுது மயங்கி கிடந்த மகள் திடீர்னு முழிப்பு வந்து எழுந்து பார்த்தாங்களாம். ஐயா, இங்கே என்ன பிரச்சனை, ஏன் எங்கள் அப்பாவோட இறுதி சடங்கை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு அந்த மக கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த நபர் நடந்த விஷயத்த அந்த மகக்கிட்ட சொன்னார். அடுத்த நொடியே அந்த மக தன்னோட கழுத்தில் கையில் இருந்த அனைத்து நகையும் கழட்டி அந்த நபரிடம் கொடுத்தாங்க. ஐயா, இந்த நகையை வச்சுக்கோங்க, எங்கள் அப்பாவோட இறுதி சடங்கை நடக்க அனுமதிங்க, கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து கடனுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், தயவு செஞ்சு எங்கள் அப்பாவோட இறுதி சடங்கு நல்ல மாதிரி நடக்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கதறி அழுந்தாங்களாம். மகளே, அழாதம்மா, உங்கள் அப்பா கிட்ட கடன் நான் தான் பட்டிருக்கேன், என்னோட மறைவுக்கு அப்புறம் என் மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்க பிள்ளை எதுன்னு பார்த்து அது கையில் அந்த பணத்தை ஒப்படின்னு உங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு. இந்த மகளே, உங்கள் அப்பா உங்ககிட்ட சேர்க்க சொன்ன அந்த காசுன்னு 15 லட்சத்தையும் அந்த மகக்கிட்ட கொடுத்தாராம். அங்கே இருந்த அத்தனை பேருக்குமே செருப்பில் அடித்தது போல் ஆயிடுச்சு. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலத்துலேயும் ஆம்பளை பிள்ளை தான் நம்ம வாரிசு, பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போகிறது தானே அப்படின்னு ரொம்ப எளப்பமாக நினைக்கக்கூடிய பெற்றவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். உண்மையிலே பெண் பிள்ளைக்கு தான் அப்பனோட அனைத்து ஜீனும் டிஎன்ஏயும் இருக்கும், ஆம்பளை பிள்ளைக்கு தன்னோட அம்மாவோட டிஎன்ஏ தான் இருக்கும். உண்மையாக சொல்லப்போனால் அப்பனோட வம்சத்துக்கு பொம்பளை பிள்ளை தான் வாரிசாக இருக்க முடியும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை 2 பேரும் இருக்கக்கூடிய வீட்டுங்களில் பாருங்கள், பொம்பளை பிள்ளைக்கு தானே ஒன்றுனா தன்னோட அப்பாவால் தாங்கிக்கவே முடியாது. அதேமாரி ஆம்பளை பிள்ளை அம்மாக்கிட்ட மட்டும்தான் பாசமாக இருக்கும். தான் ஆடலைனாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க, சும்மா சொல்லுங்க. தன்னோட மகளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலும் அப்பனால் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா நிறைய இடங்களில் நான் இங்கே பார்த்துட்டேன். நான் தனக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த தம்பதியில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டா தன்னோட அண்ணன் பிள்ளையோ தம்பி பிள்ளையோ கூப்பிட்டு தான் கொல்லி போட வைக்குவாங்களோ தவிர, தனக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைய 1ஓ 2ஓ இருந்தால் கூட அதுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு பிறந்த பிள்ளைங்களை விட்டுட்டு ஆண் பிள்ளைன்ற ஒரே காரணத்துக்காக யாரோ பெற்றெடுத்த பிள்ளைக்கு அந்த உரிமையை நம்ம என்றைக்கும் கொடுக்கக்கூடாது. நம்ம பெற்ற பிள்ளைங்க நமக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய சாங்கியமும் சம்பிரதாயமும் நமக்கு தேவையில்லை, தூக்கி தூர போடுங்க. அந்த காலத்தில் கடைப்பிடிச்ச நிறைய மூட நம்பிக்கையில் இதுவும் ஒன்று. தயவு செஞ்சு இந்த காலத்துலேயும் அதுக்கு உயிர் கொடுக்காதீங்க. உங்கள் பரம்பரையில் யாராச்சும் கொஞ்சமான புண்ணியம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் உங்கள் வம்சத்துக்கு பெண் பிள்ளை பிறக்க முடியும். உங்கள் வீட்டில் பெண் பிள்ளை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உண்மையிலே நீங்கள் தான் ரொம்ப பாக்கியவான்கள்.